ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வேதியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏலியன்ஸ் மூவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன வார் ஆஃப் த வேர்ல்டு, நம்ம தலைவன் டாம் க்ரூஸ் நடித்த மூவி. சரிங்களா, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன். சரிங்களா, உங்களுக்கு ஏலியன்ஸ் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன். இவரோட பல மூவிகள் எடுத்திருக்காரு. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், என்னென்ன மூவிலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்டான மூவிஸ்லாம் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும், கிராஃபிக்ஸ் விசுவல்ஸ் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார் ஆஃப் த வேர்ல்டு ஏலியன்ஸ் படம் எடுத்திருக்காரு. 2005 ரிலீஸ் ஆகிருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன். இதோட மூவி ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 50 நிமிஷம். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து ஒரு ஹார்பரில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அவங்களோட மனைவிக்கு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து டாம் க்ரூஸ் கிட்ட விட்டுட்டு போகிறாங்க பார்த்துக்க சொல்லி. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் வானத்தை பார்த்துட்ருப்பாங்க. என்னதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சொல்லி அவரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து மிகப்பெரிய கருப்பு ஒரு மேகக்கூட்டமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டத்துலேருந்து ஒரு மின்னல் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுலேருந்து கடையை செட் ஆகும். 26 தடவை அந்த மின்னல் அடிக்கும். அந்த மின்னல் அடித்த தாக்கத்தில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம் உண்டாயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஏலியன் ஷிப் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏலியன்ஸ் எப்படி வந்தது, இந்த ஏலியன்ஸ் அட்டாக் நடந்ததா இல்லையான்னு நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஹீரோ வந்து ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்களா இல்லையா அந்த கதை. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மூவி. அண்ட் இது வந்து தனியாக பாருங்கள். தனியாக பார்த்தா தான் அந்த ஏலியன்ஸனோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஹோம் தியேட்டரோ இல்லை ஹெட்ஃபோன் நல்லா போட்டு கேளுங்க. இதோட சவுண்டு குவாலிட்டி தரமான மூவி. இந்த படத்தை பார்த்து நான் பயந்துன்னு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். எங்கடா இதேமாரி கிளம்பி வந்துட போகுது பள்ளத்துலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு தரமான மூவி. ஏலியன்ஸ் மூவினா டிஃப்ரெண்ட்டான இருக்கணும், ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது. ஏலியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து வந்து ஷிப் எடுத்துன்னு வரவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்னல் மூலயமா வராங்க. நீங்கள் அந்த படத்துலேயே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கு ஸ்டோரி வைஸு தெளிவாக இருக்கும். டப்பிங் நல்லா இருக்குது, சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்டு எப்படி சொல்லுது, அந்த ஏலியன்ஸோட ஷிப்போட சவுண்டை வச்சு தான் ஏலியன்ஸ் வருதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சீன் ஒன்று சொல்கிறேன். உடம்பே திக்குன்னு போட்டுச்சு. என்ன சீன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணும் ஹீரோ வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஷிப் வந்து மேலே நிற்கும். பள்ளத்தடியில் எதனா ஒழிஞ்சின்னு இருக்காங்கன்னா தேடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேமரா வச்ச ஒரு கண்ணு ஒன்று வரும், பாம்பு உடவேத்தலாம். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சீன் நினைக்கிறேன். திக்குன்னு போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் சீனு. மற்றெல்லாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்தமாரி மூவிலாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோ தரமான ஏலியன்ஸ், இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஏலியன்ஸ் மூவிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் இந்த வீடியோ டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வேளை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.